ஈரானிய இராணுவத்தின் துணை தலைமை அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான மிரட்டல்களும் பலஸ்தீனிய விடுதலையும் இதற்கான ஈரானினுடைய தயார்படுத்தல்களும் யாசர் அபு ஷபாபின் மனைவிக்காக மோதிக்கொள்ளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் வகுத்துள்ள 3 கட்ட திட்டங்களும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 2ஆம் கட்டமும் கொல்லப்பட்ட லிபியாவினுடைய இராணுவ தலைமை அதிகாரிகளும் முக்கிய தளபதிகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களும் ஓமானின் தலையீட்டில் பரிமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளும் யமன் வடக்கு எல்லை பிரதேசத்தில் தொடரும் மோதல்களும் சூடானை சிதைப்பதற்கும் சூடானினுடைய ஸ்திரத்தன்மையை நிலைக்குலையச் செய்வதற்கும் சூடானிலே தன்னுடைய அதிகாரத்தினை நிலைநிறுத்துவதற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றதோ அதே போன்றே லிபியாவை சிதைப்பதற்கும் லிபியாவிலே தன்னுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகம் லிபியாவின் கிழக்கு பிரதேசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கலீஃபா ஹஃப்தாருக்கு முழுமையான ஆதரவையும் வழங்கி வருகின்றது. லிபியாவிலே தற்போது 2 அரசாங்கங்கள் காணப்படுகின்றன. மேற்கு லிபியாவினுடைய அரசாங்கமே அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கமாக செயற்படுகின்றது. மேலும் கிழக்கு லிபியாவானது இராணுவ தலைமை அதிகாரி ஹஃப்தாரினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. இதனால் தற்போது ஒட்டுமொத்த லிபியாவையும் கலீஃபா ஹஃப்தாருக்கு கீழால் கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு சூடானிலே RSF படைகளுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றத்தை ஐக்கிய அரபு அமீரகம் லிபியாவினுடைய ஹஃப்தாரின் படைகளை பயன்படுத்தியே மேற்கொள்கின்றது. ஹஃப்தாரின் படைகள் மூலமாக சூடானிலே RSF படைகளுக்கு தேவையான 30% ஆயுதங்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அதாவது சூடானை சிதைப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் எவ்வாறு RSF படைகளை பயன்படுத்துகின்றதோ அதே போன்றே லிபியாவை சிதைப்பதற்கும் ஹஃப்தாரினுடைய படைகளை பயன்படுத்தி வருகின்றது. இப்படியான நிலைமையில் தான் இன்று அதிகாலை துருக்கியினுடைய அங்காரா பிரதேசத்திற்கு அருகாமையில் விமான விபத்து ஒன்று பதிவாகியுள்ளது. அதாவது லிபியாவினுடைய மேற்கு அரசாங்கமான தபைபாவினுடைய அரசாங்கத்தின் இராணுவ தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடியவரும் ஏனைய முக்கியமான தளபதிகளும் முக்கியமான புள்ளிகளும் இந்த விமானத்திலே பயணம் செய்துள்ளார்கள். இவ்வாறு இராணுவ தலைமை அதிகாரியினுடைய துருக்கிக்கான விஜயத்தின் போதே இந்த விமான விபத்து இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த விமான விபத்திலே லிபியாவினுடைய தபைபா அரசாங்கத்தின் இராணுவ தலைமை அதிகாரி ஏனைய முக்கியமான தளபதிகள் அனைவரும் உயிரிழந்துள்ளார்கள். அத்தோடு இது விபத்து அல்ல என்றும் ஒரு திட்டமிடப்பட்ட படுகொலை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது இவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய விமானம் மால்டாவிலிருந்து வாடகைக்கு பெற்றிருக்கக்கூடிய விமானமாகும். மால்டாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவுகள் வலுவானவையாகும். மேலும் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய விமானம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய விமானம் என்றும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் குறித்த விமான விபத்துக்கு பின்னால் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புமே காணப்படுகின்றன. லிபியாவினுடைய மேற்கு அரசாங்கத்தினை பலவீனப்படுத்துவதற்காகவும் ஹஃப்தாரினுடைய படைகளை பலப்படுத்துவதற்காகவுமே இந்த படுகொலை தாக்குதல்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு மேற்கு லிபியாவினுடைய தலைமை அதிகாரியும் ஏனைய முக்கியமான தளபதிகளும் தற்போது படுகொலை செய்யப்பட்டிருப்பதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஹஃப்தாரினுடைய படைகள் மேற்கு லிபியாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு லிபியாவினுடைய தபைபா அரசாங்கம் அரசியல் ரீதியாக பலவீனமடைந்திருக்கக்கூடிய நிலைமையிலேயே இந்த படுகொலைகளும் நடைபெற்றுள்ளன. இதனால் தற்போது தபைபாவினுடைய அரசாங்கம் இராணுவ ரீதியாகவும் பலவீனமடைய போகின்றது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் லிபியாவிலே அடுத்த கட்ட உள்நாட்டு போரை ஆரம்பித்து லிபியாவில் தங்களுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கப் போகின்றார்கள். அடுத்து யமன் ஹவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக அப்போதைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்திருந்தன. யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததற்கு பின்பு ஓமானிய மத்தியஸ்தர்கள் இரு தரப்பினருக்கும் இடையில் கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இதற்கமைவாக தற்போது யமன் ஹவுதி
ஹவுதி இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய சிப்பாய்களையும் விமானிகளையும் இன்னும் சில முக்கியமான புள்ளிகளையும் விடுதலை செய்துள்ளார்கள். மேலும் இதற்கு ஈடாக சவுதி அரேபியா யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய மிக முக்கியமான தலைமைகளையும் தளபதிகளையும் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யமன் ஹவுதி போராளிகளையும் ஹமாஸினுடைய சில தலைவர்களையும் விடுதலை செய்துள்ளது. அதாவது யமன் ஹவுதி இராணுவத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான கைதிகளுடைய பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. கிட்டத்தட்ட இரு தரப்பினரும் 3000க்கும் அதிகமான கைதிகளை பரிமாற்றம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் யமனினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்திலே மோதல்கள் தொடர்கின்றன. சவுதி அரேபிய படைகள் யமனின் வடக்கு எல்லை பிரதேசமான சதா பிரதேசத்திலே பீரங்கி தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று யமன் ஹவுதி இராணுவத்தினரும் சவுதி அரேபிய படைகளை இலக்கு வைத்து பீரங்கி தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் அதிரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று அதிகாலை யமனினுடைய வடக்கு பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 3 சவுதி அரேபிய சிப்பாய்கள் தட்டி தூக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் தங்களை தாக்கிய குண்டுவீச்சாளர்களுடைய முழு செய்திகளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாக புலப்படுகின்றது. 12 நாள் போரில் வாங்கிய அடியை ஈரான் மறந்துவிட்டது. அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் சக்திகள் மிகப்பெரிய பலம் என்பதனை ஈரான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இதனால் தான் அவர்கள் இந்த மோதலை இன்னும் ஆழமாக தோண்டுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இஸ்ரேலின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஈரான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் ஒரு உண்மையான அச்சுறுத்தலாகும். ஈரானின் இந்த அச்சுறுத்தல்களை ஐரோப்பிய தலைவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நான் நினைப்பதை விட முட்டாள்களாகவே இருப்பார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி தெரிவித்துள்ளார். அதே போன்று நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீருக்கும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பருக்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த கலந்துரையாடலின் போது எல் ஜமீர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஈரானினுடைய ஏவுகணை பயிற்சி மற்றும் போர் பயிற்சிகள் தொடர்பாக கவலைப்படுகின்றோம். ஈரான் எங்களுக்கு எதிரான யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவே இந்த பயிற்சிகளை அவசரமாக மேற்கொள்கின்றது. இதனால் நாங்கள் அவசரமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஈரான் எங்கள் மீது தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றது என்கின்ற உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளன. ஈரானிய IRGC இராணுவத்தின் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளை நாங்கள் அவதானித்துள்ளோம். மேலும் நாங்கள் எதிரிக்கு தகுந்த பதிலடிகளை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். மேலும் ஈரானினுடைய ஏவுகணை அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியிடம் தெரிவித்திருப்பதாக வல்லா ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. 12 நாள் போருக்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியாக இருந்த குரில்லா ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதனால் இவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் உளவுத்துறை அறிக்கைகளையும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி தான் டொனால்ட் ட்ரம்பிடம் ஒப்படைத்திருந்தார். எப்போதும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியாக நியமிக்கப்படக்கூடிய தளபதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவோடு செயற்படுவார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதிகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்க இராணுவத்திற்குள்ளே பல வேலை திட்டங்களையும் நகர்த்தி உள்ளது. எனவே இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி நெட்டன்யாகுவோடும் எல் ஜமீரோடும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். பெரும்பாலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை இவர்கள் வகுத்திருப்பார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல் திட்டங்கள் அனைத்தையும் ஈரானினுடைய திறன்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய தாக்குதல் திட்டங்கள் அனைத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வடிவமைத்து விட்டது. ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முறியடிப்பதற்கு முடக்குவதற்கு எந்தெந்த பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும், எந்தெந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை திறன்களை முழுமையாக முடக்க வேண்டும் என்கின்ற அனைத்து திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வடிவமைத்து விட்டது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர்
அதிபரின் ஒத்துழைப்புடனேயே இந்த திட்டங்கள் அனைத்தும் வகுக்கப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான திட்டங்களை முழுமையாக வகுத்து விட்டார்கள். எவ்வாறு தாக்குதல்களை ஆரம்பிப்பது, எவ்வாறு தாக்குதல்களை நகர்த்துவது என்பது தொடர்பான அனைத்து திட்டங்களையும் வகுத்து விட்டார்கள். மேலும் இதுதான் ஈரானுக்கு எதிரான அடுத்த போரினுடைய முதலாவது கட்டமாகும். எனவே இதற்கமைவாக தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் முதலாவது கட்டத்தினை முடித்து விட்டார்கள். அத்தோடு தற்போதைய நிலைமையில் இரண்டாவது கட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டாவது கட்டம் உளவியல் போருக்கான மற்றும் சர்வதேசத்தினை தயார்படுத்துவதற்கான கட்டமாகும். இதற்கமைவாகத்தான் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளன. மேலும் இந்த பிரச்சாரங்களுக்கு ஆதரவாகவே அடிமை அரபுகளும் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது. ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் ஈரானின் ஏவுகணை திறன்கள் ஆபத்தாக போகின்றன. ஈரானினுடைய இந்த ஏவுகணை திறன்கள் ஒட்டுமொத்த உலகுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறியுள்ளன. ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றது. மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஈரானை முழுமையாக முடக்க வேண்டும். ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாகவே மத்திய கிழக்கின் அமைதியை ஏற்படுத்த முடியும் என அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளன. மேலும் இதற்கு ஆதரவாக அடிமை அரபு ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதுதான், ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக முடக்குவதுதான் ஒரே தீர்வாக அமையும் என்பதனை சர்வதேச மக்கள் மத்தியில் நியாயப்படுத்துவதற்காகவே இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈரானுக்கு எதிரான போர் ஒரு நியாயமான போர் என்பதனை சர்வதேசத்திற்கு மத்தியில் விதைப்பதற்காகவே இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு ஈரானுக்கு எதிரான போரானது மிக முக்கியமானது, தேவையானது என்கின்ற பிரச்சாரங்கள் சர்வதேச ரீதியில் வெற்றி அடைந்தால்தான் ஈரானுக்கு எதிரான போரின் போது அமெரிக்க அரசியல் களத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் களத்திலும் ஏற்படக்கூடிய விளைவுகளை இவர்களால் சமாளிக்க முடியுமாக இருக்கும். அத்தோடு வருகின்ற 29ஆம் திகதி நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க போகின்றார். இந்த சந்திப்புக்கு பின்பு இவர்களுடைய பிரச்சாரங்களின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிடும். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்குவதற்கான அனுமதியை நெட்டன்யாஹுவுக்கு வழங்கவில்லை. நெட்டன்யாஹுவை டொனால்ட் ட்ரம்ப் கடிந்து கொண்டார். நெட்டன்யாஹுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலே முருகல் நிலைகள் அதிகரித்துள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க கூடாது என டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக தெரிவித்துள்ளார். நேரடியான பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருகின்றார் என போலி பிரச்சாரங்களும் ஆரம்பிக்கப்படும். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு துளியேனும் விருப்பமில்லை என்கின்ற பிரச்சாரங்கள் கூட ஆரம்பிக்கப்படலாம். அல்லது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டு நாங்கள் ஈரானுக்கு காலக்கெடுவை விதிக்கின்றோம் என்கின்ற பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படலாம். அடுத்த வாரத்திலிருந்து அமெரிக்க ஊடகங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அடிமை அரபு ஊடகங்களிலும் இவ்வாறான பிரச்சாரங்களே மேற்கொள்ளப்பட போகின்றன. உண்மையில் இவை அனைத்தும் திட்டமிட நாடகங்களாகும். இவர்களுடைய இந்த இரண்டாவது கட்டம் ஈரானுக்கு எதிரான உளவியல் போரை தொடர்வதும் சர்வதேசத்தினை தயார்படுத்துவதும் ஆகும். அத்தோடு மூன்றாவது கட்டத்திலே இவர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். அதே நேரம் 12 நாள் போரை ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் செயற்படுத்திய திட்டங்களை தற்போதைய போரிலே செயற்படுத்த முடியாது. ஈரானினுடைய தயார்படுத்தல்கள் மும்முரமாக இருப்பதனால் 12 நாள் போரின் ஆரம்பத்தில் இருந்ததை போன்று படுகொலை தாக்குதல்களை இலகுவாக ஈரானுக்குள்ளே மேற்கொள்ள முடியாது. அதிகளவான ஈரானிய தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் முழுமையாக பாதுகாப்பாக நிலத்தடி சுரங்கப்பாதைகளுக்குள் நிலை கொண்டிருப்பதனால் இவர்கள் தொடர்பான தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருப்பதனால் தளபதிகளை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இலகுவாக மேற்கொண்டுவிட முடியாது. இதனால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் ஆரம்பத்திலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்கே முயற்சி செய்வார்கள். இதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உள்ளன. ஈரானினுடைய மிக முக்கியமான தலைமை ஒருவரை படுகொலை செய்துவிட்டு ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே இவர்கள் திட்டமிடுவார்கள். இதனால் அடுத்த கட்ட போரிலே ஈரானிய உச்ச தலைவரை பாதுகாப்பது ஈரானினுடைய மிக முக்கியமான இலக்காகவே காணப்படும். மேலும் இதற்கமைவாகவே தற்போது ஈரானிய தலைமைகளும் வெற்றிகரமாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த போரானது எந்த பாதையில் பயணிக்கின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரையும் அடுத்த கட்ட தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கான அனைத்து திட்டங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வகுத்து விட்டார்கள். தற்போது நடைபெறும்
நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்கள் சர்வதேசத்தினை தயார்படுத்துவதற்கும் ஈரானுக்கு எதிரான உளவியல் போரை வலுப்படுத்துவதற்குமான திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்களாகும் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றிரவு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஈரான் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. இதன்போது ஐநாவுக்கான அமெரிக்காவினுடைய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஈரானிய பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிப்பதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் இதற்காக ஈரான் எங்களுடைய 3 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஈரான் அதனிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினை முழுமையாக எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதே போன்று ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்க வேண்டும். இதற்கு பிறகு ஈரான் எந்தவிதமான யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது. அதே போன்று சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு முழுமையான அனுமதியை ஈரான் வழங்க வேண்டும். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களை புதுப்பித்து ஈரானினுடைய தளங்கள் அனைத்தையும் பார்வையிடுவதற்கான முழுமையான அனுமதியை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு வருகை தந்தால் ஈரானிய பிரச்சனையை எங்களுக்கு இலகுவாக முடித்துக் கொள்ள முடியும் என ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஐநாவுக்கான ஈரானினுடைய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீங்கள் ஏற்கனவே எங்கள் மீது குண்டுகளை வீசியதற்கு பின்பு இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன முட்டாள்களா? நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை நிராகரிக்கின்றோம். அமெரிக்காவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொள்ள விரும்பவில்லை. மேலும் நாங்கள் அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என அமெரிக்கா விரும்பினால் முதலில் அவர்களுடைய வெளியுறவு கொள்கைகளை மாற்ற வேண்டும். அமெரிக்கா அதனுடைய வெளியுறவு கொள்கைகளை மாற்றிக் கொள்ளாதவரை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கப் போவதில்லை. மேலும் அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய இந்த நிபந்தனைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய அணுசக்தி திட்டம் பாதுகாப்பானவை, அமைதியானவை. மேலும் எங்களுடைய ஏவுகணை திறன்கள் எங்களுடைய தற்காப்பு உரிமையாகும். எங்களுடைய உரிமைகள் பேச்சுவார்த்தைக்குட்பட்டது அல்ல. அதே போன்று ஐரோப்பிய தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகளும் இதற்கு பிறகு பயனளிக்கப் போவதில்லை என ஐநாவுக்கான ஈரானினுடைய பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈரானிய இராணுவத்தின் துணை தலைமை அதிகாரி ஜெனரல் அகமது வஹதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய புரட்சியில் பலஸ்தீனிய குறிக்கோள் என்பது எங்களுடைய மிக முக்கியமான இலக்காகும். பலஸ்தீனிய எதிர்ப்பு துறையில் நாங்கள் பல தியாகிகளை வழங்கியுள்ளோம். பலஸ்தீனிய விடுதலை என்பது பிரகாசமான சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய புரட்சியினுடைய ஆரம்ப கட்ட நிபந்தனையாகும். இந்த உலகம் அமைதியடைந்து பிரகாசமான எதிர்காலத்தை கொண்டிருக்க வேண்டுமாக இருந்தால் பலஸ்தீனிய தேசம் விடுதலை பெற வேண்டும். பலஸ்தீனிய தேசத்தின் விடுதலையை கற்பனை செய்யாமல் இஸ்லாமிய புரட்சியை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. பலஸ்தீனிய தேசம் விடுதலை பெறாமல் இந்த உலகம் அமைதி அடையாது. பலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும் என்பதே எதிர்ப்பினுடைய முதன்மை கொள்கையாகும். பலஸ்தீனிய விடுதலைக்காக போராடுவது எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையாகும். இதற்காக நாங்கள் இறுதி வரை போராடுவோம். பலஸ்தீனிய எதிர்ப்புக்கும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு குழுக்களுக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவோம். உண்மையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய பலவீனமான நிலைமையிலேயே காணப்படுகின்றது. 12 நாள் போரின் தோல்வியை மறைப்பதற்காக அவர்கள் வீணான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். களத்திலே வெற்றி பெற முடியாததன் காரணத்தினாலேயே ஊடக பிரச்சாரங்கள் மூலமாகவும் சூழ்ச்சி திட்டங்கள் மூலமாகவும் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றது. மேலும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் மிரட்டல்களுமே அவர்களுடைய பலவீனத்தினை உறுதிப்படுத்துகின்றது. எல்லையில் எங்களுடைய படைகள் உறுதியாகவும் நிலையாகவும் இருக்கின்றார்கள். எதிரிகளை எதிர்கொள்வதற்கு களத்திற்கு தேவையான அனைத்து விடயங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. நாங்கள் ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். இந்த போர் தவிர்க்க முடியாத போர் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனாலேயே நாங்கள் இந்த போருக்கு முழுமையாக தயாராக இருக்கின்றோம். சமச்சீரற்ற ஒழுங்கற்ற போருக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் இறைவனின் உதவியோடு நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்களை தோற்கடிப்போம் என ஈரானிய இராணுவத்தின் துணை தலைமை அதிகாரி அகமது வஹதி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். இந்த உளவாளிகளுக்கும் ஒத்துழைப்பாளர்களுக்கும் வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்திருப்பதனால் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் டசன் கணக்கான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் தூக்கிலிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் யாசர் அபு ஷபாபுக்கு கீழாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளையும் பலஸ்தீனிய போராளிகள் அழித்து விட்டார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது இந்த ஒத்துழைப்பாளர்களுக்குள்ளேயே உளவாளிகளுக்குள்ளேயே மோதல்கள் வெடித்துள்ளன. யாசர் அபு ஷபாப்
ஷபாபின் எஞ்சிய கும்பலுக்கு கஸ்ஸான் தஹினே என்பவனே தற்போது தலைவனாக நியமிக்கப்பட்டுள்ளான். மேலும் கஸ்ஸான் தஹினே தற்போது யாசிரவு ஷபாபினுடைய மனைவியை விரும்புவதாகவும் யாசிரவு ஷபாபினுடைய மனைவியை அடைந்து கொள்ள முயற்சி செய்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் யாசிரவு ஷபாபினுடைய கும்பலை சேர்ந்தவர்கள் தற்போது கஸ்ஸான் தஹினேக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யாசிரவு ஷபாபினுடைய மனைவியை அடைந்து கொள்வதற்காக இந்த உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் தற்போது மோதிக்கொள்கின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.